ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம ஜீரக சம்பா அரிசியில் பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து 50 கிராம் நெய்யில் வந்து நீங்கள் 3/4 பாகம் அதில் வந்து சேர்த்திக்கிங்க. 1/4 பாகம் இருக்கட்டும். இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டால் 15லேருந்து 20 முந்திரி பருப்பு போட்டால் நான் சேர்த்திருக்கேன். அது வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்த வரவு நம்ம வந்து ஒரு 50 கிராம் அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து சுடு தண்ணி காஞ்சிருச்சு. அந்த சுடு தண்ணி வந்து நம்ம அந்த நெய்யில் ஊற்றிக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. அதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்ந்த வரவு நல்லா வேகட்டுங்க, விட்டுருங்க. அப்படியே நல்லா வேகட்டும். பொங்கி வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ பாதி வெந்திருக்கு. இன்னும் நல்லா வந்து அரிசி அந்த தனித்தனியாக போகும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து பாக்கி எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட்டம் நான் சேர்த்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் நல்லா கலந்து விடுங்க. அதில் தண்ணி எதுவுமே நான் சேர்த்துல, பால் மட்டும்தான். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துனா அது ஒரு கலர் ஃபேவர் சூப்பராக இருக்கும். இருந்தால் சேர்த்திங்க. நான் வந்து இல்லாதனால நான் சேர்க்கலை. அதே மாதிரி பால்கோவா அது இருந்தால் ஒரு 50 கிராம், 100 கிராம், 150 கிராம் உங்களுக்கு எவ்வளோக்கு ஸ்வீட் வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இப்போ கண்டன் மில்க் அது வந்து ஒரு 400 கிராம் பாக்ஸ்னாத்து ஒரு பாதி சேர்த்திருக்கேன். பால்கோவா வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டு சேர்த்திக்கங்க. இப்போ பாதாம் பருப்பு ஒரு 15 ஓட்டம் நான் அப்படியே லேசாக கட் பண்ணி அதை தூவி விட்டுட்டு அப்படியே கையில் அப்படியே பிசைஞ்ச மாதிரி தூவி விட்டிங்கன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டால் அதை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அவ்வளோதான், இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.